ஹலோ, வணக்கம், குட் மார்னிங். மார்னிங் ரொட்டீன் இது. அஃப்ரெஷ் அஃப்கோர்ஸ் குடிச்சிட்டு மறு வேலை பார்க்க ஆரம்பித்தோம். என்ன தங்கமாக ஜொலிக்குதுல்ல. மிளகா பொடி எங்கள் வீட்டில் காலி ஆகிப்போச்சு. என்ன பண்ணணும், அஃப்கோர்ஸ் அரைக்கணும். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தெடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. வெந்தயம், சீரகம், கடுகு, தனியா கொஞ்சம் தாராளமாகவே நான் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணேன். எப்படி ரோஸ்ட் பண்ணணும்னா, வெறும் கடாயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணணுங்க. நல்லா புகை வரணும், ஆனால் தீயக்கூடாது. அதுதான் கன்சிஸ்டன்சி. இது கரம் மசாலா. அஃப்கோர்ஸ் கரம் மசாலா மிளகா பொடி நான் கண்டிப்பாக போடுவேங்க. சோம்பு, லவங்கம், பட்டை. அதுக்கு அடுத்தபடி 3 வகையான பருப்பு, பச்சை பயிறு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, அஃப்கோர்ஸ் 4 விதமான பருப்பு. அந்த பருப்பு சூடான நடுவுலையே மஞ்சள் கொம்பு அது கொஞ்சம் நல்ல சின்ன சின்னதாக நறுக்கி வெட்டி போட்டு, அதுவும் சூடு வர புகை வர மேலே அப்படியே ஃப்ளேவர்ஸ் வரணும். அது வறுத்து எடுத்தாச்சு. ஒரு 100 கிராம்ஸ் அளவு கடுகும் வறுத்து பெரிய தட்டில் ஆற போட்டாச்சு. இந்த மீன் வயல் ஒரு 4 கிலோகிராம்ஸ் ஆஃப் காஞ்ச மிளகா மாடியில் காய போட்டேன். அந்த நல்ல வெயிலுக்கு காலையிலே போய் காய போட்டு வந்து அது காயறதுக்குள்ளே இந்த மசாலா ரெடி பண்ணி ஒரு தட்டில் காய போட்டேன். 2 விதமான மிளகா காய போட்டிருக்கிறேன். ஒன் இஸ் ரெகுலர் மிளகா, அது ஒன் இஸ் காஷ்மீரி ஆர் பாடிகை மென்ஷன்காய். மதியம் சமையல் முடிஞ்ச பிறகு மிளகா பொடி அரைக்கிறதுக்காக மெஷின் அனுப்பணும். கொஞ்சம் க்யூ கம்மியாகவே இருந்தது. மிளகா பொடி அரைச்சதுமே அவங்க பெரிய ட்ரே கொடுத்தாங்க. அது நல்லா ஆற போட்டு நம்மளுக்கு தேவையான ஒரு 4.5 kg to 5 kg மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஷோ. தேங்க்யூ.